அடுத்த ஸ்டாக்ஸ் இந்த வீடியோஸில் நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். ஃபைனான்ஷியல் செக்டர்ஸ், என்பிஎஃப்சிஸ்லாம் இருக்குல்ல, அதில் ஃபைனான்ஷியல் செக்டரில் ஈவன் பேங்க்ஸ்லாம் கூட இருக்குது. பட் என்பிஎஃப்சிஸ் தான் மெயின். பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபைனான்ஸு இவங்களாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் லெவலில் வந்து நின்றுட்டுருக்காங்க. 19,450 456 அந்த ஜோனில் வந்து நின்றுட்டுருக்காங்க. எவ்வளோ தூரம் கீழே போகலாம்? சப்போர்ட்டில் தான் நின்றுட்டுருக்காங்க. இது உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. யாருமே வந்து பிடிச்சிக்கிட்டு கையில் நிற்கல. ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம வீக்லி சார்ட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா பிவட் லெவலில் இருக்குது. ஸோ ரீடெஸ்டிங் பண்ணியிருக்கு. இதுவும் 4 வாரம் கீழே விழுந்துருக்கு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வாரம் வந்து கீழே விழுந்துருக்கு. ஸோ இட் இஸ் ரீடெஸ்டிங் தட் லெவல். ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லைனில் இருக்குது. அந்த லைனை உடச்சிச்சுன்னு சொன்னால் பெருசாக கீழே விழுவதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிஸ்க் ரிவார்டு என்ன இருக்குது? ரிஸ்க்கை வந்து மினிமம் ரிஸ்கில் நின்றுட்டுருக்கோம். அந்த செவரை உடஞ்சிச்சுன்னா தான் ஃபர்தர் டவுன் சைடு. உடையிலன்னு சொன்னால் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ப்ராபப்ளி நம்ம 2 டார்கெட் பற்றி பேசலாம். இந்த ஸ்விங்குக்கான ஃபிபனாச்சி போட்டிங்கன்னா சம்வேர் அரவுண்ட் 21,450 460 வருது. ஸோ 2,000 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை இந்த ஸ்விங்கு கிடையாது, ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கான பஞ்சாயத்து இன்னும் முடியலன்னு சொன்னால் ப்ராபப்ளி 20,900, அதாவது கரண்ட் லெவலில் இருந்து உங்களுக்கு we are talking about something like ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக எய்தர் வே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2000 1500 2000 பாயிண்ட் வந்து அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் இருக்காது? ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீஸ் வந்தால் இந்த செக்டாரில் தான் சேர்க்க போகிறோம். வந்தோடனே தலைவர் அவங்கள சும்மா விடுவான். ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி ரஜினி படம் எப்படி மினிமம் 500 கோடி படம் ஓட்டி ஆகணும்ல, அதே மாதிரி தானே ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீஸ் பொண்ணுக்கோசரம் லான்ச் பண்ணியிருக்கிறாரு. அண்ணா விட்டுருவாரா? நிச்சயமாக விட மாட்டார். படத்தை நிச்சயமாக ஓட்டுவாங்க. ஸோ அதனால தான் இந்த செக்டரை பற்றி நம்ம பேசுகிறோம். இதனால் பஜாஜ் ஃபைனான்ஸோ பஜாஜ் ஃபின்சர்வோ இப்போ வாங்கலாமான்னு கேட்டால் கட்டாயம் நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன். வெயிட் அண்ட் சி. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்கோசம் தான் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிங்க. நம்ம வந்து ஒரு டிஸ்க்ளைமர் நம்ம சொல்லிடலாம். டிஸ்க்ளைமர் வந்து ஏற்கனவே நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. 1. 2வது, இது எல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எஜுகேஷன் பர்பஸ்ன்றது மற்ற ஸ்டாண்டர்ட் இது மாதிரி நம்ம வந்து பொய் சொல்ல விரும்பல. ஏன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுக்குறேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிங்க, நல்ல அட்வைசரை பார்த்து கேட்டு வாங்கலாமா வேணாமான்றது டிசிஷன்ஸ் நீங்கள் பண்ணீங்க. டெஃபினட்டாக இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளோ தூரம் நீங்கள் நம்பி வாங்குறீங்கன்றது உங்களோட சோல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் வந்து இது வந்து வீக்லி சார்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டாலர் இண்டெக்ஸில் ஒரு முக்கியமான லெவல் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து உடைக்கிறதுக்கு தடுமாறுறான். நான் தான் நேற்றே சொல்லியிருந்தாலும் நம்ம ப்ரோக்ராமில் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 103 104 அந்த லெவலை வந்து உடைக்கிறதுக்கு வந்து முதலே வந்து ஒரு 4 வாரம் வந்து தடுமாறிட்டு கீழே வந்தாங்க. இப்பயும் அந்த லெவலில் போய் முட்டிட்டு நிற்கிறாப்புல. இது உடையுமா உடையாதான்றது தெரியாது. பட் கமாடிட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் கமாடிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு கமாடிட்டிஸும் நான் வந்து பார்த்துருக்குறேன். கோல்டு ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், இதெல்லாமே ஆகட்டும், அதெல்லாமே மேலே பிச்சிட்டு போகிறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. மெயின்லி க்ரூடு. அப்போ அது பிச்சிட்டு போகுதுன்னு சொன்னால் டாலர் இண்டெக்ஸ் கீழே விழுவதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். வழியே வரும்ன்றது நான் சொல்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மண்டே டியூஸ்டே வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து இந்த லெவல், அதாவது 103.5 உடைக்கிட்டுமே டிசைசிவாக, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபர்தர் சைடில் நம்ம பார்க்கலாம். பட் அது வந்தாலும் இம்மீடியட்டாக வந்து ஒரு கண்டம் இருக்குது. 104.7 அந்த கண்டத்தை வந்து தாண்டினா டாலர் இண்டெக்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மந்த்லி சார்ட்டை பார்க்கும் போதும் போன மாதம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹேமரை ஃபார்ம் பண்ணி மறுபடி இந்த மாதம் வந்து போன மாதத்தை ஹையை வந்து உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். உடைச்சிட்டுனா உங்களுக்கு தெரியும் எங்கே போகுன்றது தெரியும். இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸ் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கே போகுதுன்றது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்குறது வந்து ருப்பி வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் தெரியுமா, ஒரு
2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் இந்த டீச்சருங்களாம் வந்து கோடை போட்டுட்டே பசங்களை லைனில் நில்லுங்கடான்னு சொல்லலாம். அப்படி லைனில் நிற்பாங்களே அது மாதிரி தான் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயராக வந்து இந்த ருப்பி வந்து அப் சைடில் வந்து 83, டவுன் சைடில் வந்து 81, 81.50 இந்த ரேஞ்சுக்குள்ளாரியே இருந்து அந்த ரேஞ்சை வந்து உடைச்சாங்க. என்னைக்கு உடைச்சிருக்கிறாங்க? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உடைச்சாங்க. இது வந்து மந்த்லி சார்ட்டு. நம்ம வந்து டே சார்ட்டுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இதுதான் வந்து டே சார்ட்டு. டே சார்ட்டில் வந்து நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 நாள், அதாவது போன வாரத்தில் வந்து 11, 12 வந்து மார்க்கெட் கிடையாது, 13 மார்க்கெட் கிடையாது, 14 இருந்துச்சு, அதுக்கப்புறமா 15. நம்ம ஊரில் 15 கிடையாது, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து 15 இருந்துச்சு. ஸோ அது வந்து உச்சம் ஆல்மோஸ்ட் 83.40 வரைக்கும் போயிட்டு கீழே வந்திருக்கு. இப்போ இந்த லெவலை 83 லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணுது. இது ரீடெஸ்ட் பண்ணி அங்கேயே நிற்க போகிறானா, இங்கேருந்து ஃபர்தராக போகுதா, இல்லை டவுன் சைடு வரப்போகுதான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து எவ்வளோ தூரம் போகும் நம்ம வந்து போன தரம் வந்து சொல்லியிருந்தோம். இது வந்து 84 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதோட இம்மீடியட் டார்கெட் இது வந்து அச்சீவ்ட், விச் இஸ் 1.618. த செகண்ட் ஒன் இஸ் நம்ம இந்த டார்கெட்டை தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். எத்தனை பேர் வந்து அந்த வீடியோவை பார்த்தீங்கன்றது ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆச்சுன்னு சொன்னால் ருப்பி வீக் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அப்போ 84.50, 84.40 அந்த லெவலில் டார்கெட் கொடுத்துருந்தோம். இதுதான் அதுக்கான பேசிஸ். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து இன்டர்நேஷ்னல் கோல்டு. இன்டர்நேஷ்னல் கோல்டு தொடர்ந்து லாஸ்ட் ஒரு 10 நாளாக வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டே சார்ட். மந்த்லி சார்ட்டை வச்சு பாருங்கள். 3 மாதமாக அந்த ஸ்விங்கில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். இந்த அப்சைடில் சம்வேர் க்ளோஸ் டு 1990, டவுன் சைடில் வந்து 1990, 1900 வரைக்கும் கீழே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலில் வந்து எங்கே உடைக்க போகிறாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாருமே வந்து டவுன் சைடு போகும்ன்றது சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து யூஎஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைப்பாங்க, இல்லை பாஸ் கொடுப்பாங்கன்றது எதிர்பார்த்தோம். இது வந்து பாஸ் கொடுக்காதனால இது கோல்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்றது சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து காரணம். சார்ட் வந்து நிறைய விஷயங்களை காட்டும். அண்ட் ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே சார்ட்டில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுன்றது நான் ஏற்கனவே ஆர்த்தி இண்டஸ்ட்ரி வச்சு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி டெக்ஸான் வச்சும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகே, இப்போ இது சொன்னனால ஆர்த்தி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு உச்சத்தை போயிட்டு கீழே நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அது வந்துடும் போது எவ்வளோ தூரம் வரும்? ப்ராபப்ளி 430, 435 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸ் லோவோட கீழே போகுமா? எஸ், போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இது வந்து அக்யூமுலேஷன் ஜோன். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேணாம். நம்ம டார்கெட் வந்து அப்சைடில் வந்து அரௌண்ட் 1500 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்த 3 இயர்ஸ் பீரியடில். ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் 200% ரிட்டர்ன் இன் நெக்ஸ்ட் 2.5 இயர்ஸ் பீரியடில். ஆர்த்தி இண்டஸ்ட்ரி மனசில் வச்சுங்க. நம்ம வந்து தொடர்ந்து அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ கோல்டை பற்றி நம்ம பேசியாச்சு. இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஃப்ளேஷன் விட்டுருங்க, அதை பற்றி நம்ம டென்ஷன் ஆகிக்க வேணாம். இன்ஃப்ளேஷன் இப்போ ஏறி இருக்க இன்ஃப்ளேஷன் வந்து இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் இந்த மழைனால தக்காளி விலை ஏறிச்சு, வெங்காயம் விலை ஏறிச்சு, காய்கறி விலை எல்லாமே தாறுமாறாக போச்சு. ஊரே தக்காளி பற்றி தான் பேசினாங்க. ஆனால் வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் ரேட் போயிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இப்பயும் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி விலை கம்மியாக இருக்குது, வெண்டைக்காய், கத்திரிக்காய்லாம் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்குது. அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, நம்மளும் பேச வேணாம். வெங்காய விலையும் ஏறிச்சு. ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட ரிசர்வ் குவான்டிட்டியில் வந்து வெளியில் விட்டாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கிற, நாசிக்கில் இருக்கிற வெங்காய வியாபாரிகள் ஸ்ட்ரைக் பண்ணுவேன். எல்லாருக்கும் ஆசை தான் தக்காளி விலையெல்லாம் நிறைய கோடீஸ்வரம் வந்த மாதிரி வெங்காய வியாபாரத்துலேயும் ஆகணும்னு. நம்ம வில் நாட் கெட் இன் டு தோஸ் பாலிட்டிக்ஸ். இன்ஃப்ளேஷன் இட்ஸ் எ டெம்பரரி பர்பஸ். இப்போதைக்கு இருக்கிறது வந்து டெம்பரரியாக தான் இருக்கும், பெருசாக வந்து இருக்காது. கோதுமை இந்தியா, ரஷ்யாவில் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி நம்ம ஆயிலில் வாங்கினோமோ அதே மாதிரி கோதுமை வாங்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய அட்வான்டேஜ் இருக்குது.
ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த 3 விஷயத்தை நம்ம வந்து பார்த்தோம். கோல்டு, டாலர் இண்டெக்ஸ், ருப்பி, நம்ம எக்கானமிக்கான முக்கியமான விஷயங்கள். சரியா? இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அதானி என்டர்பிரைஸ். அதானி என்டர்பிரைஸ் வந்து நம்ம நேரு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, நீங்கள் அதானி பற்றி சொல்லுங்கன்றது. நான் அதானி எல்லா ஸ்டாக்ஸ் பற்றியும் நம்ம வந்து சொல்ல விரும்பல. இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து டே சார்ட்டு. நம்ம வந்து மந்த்லி சார்ட்டுக்கு நம்ம போகலாம். ஒரு முக்கியமான லெவல் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு முக்கியமான லெவல் எவ்வளோ? 2220. அந்த லெவலுக்கு மேலே தான் வந்து நிற்கிறாங்க. அந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணுவாங்களா? சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் 4 months அந்த லெவலுக்கு மேலே தான் வந்து ப்ரைஸ் நின்றுட்டுருக்கு. ஸோ அந்த 2-3 மாதம் கீழே விழுந்துச்சு. அந்த லெவலில் எவ்வளோ தூரம் நிற்கிது? எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% நிற்கிதுன்னு வச்சுக்கலாமே. போட்டு பார்த்துடலாமே. எதுக்கு? எக்ஸாக்டாக 50%. இன்ஃபேக்ட் 50% டச் பண்ணி நிற்கிது. ஸோ தட் மீன்ஸ் பாட்டம்லேருந்து ஆல்மோஸ்ட் 100-150% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. எக்ஸாக்ட் பாட்டம் வந்து 1028. இப்போ எங்கே நிற்கிது? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 2577. ஸோ டபுளுக்கு மேலே நிற்கிறாங்க. நல்ல ரிட்டர்னா? சூப்பர்ப் ரிட்டர்ன். ப்ராஃபிட் புக் பண்ணலாமா? நிறைய பேர் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கேருந்து எங்கே போகும்? நீங்கள் வந்து பையில் இருக்கீங்கன்னு சொன்னால் 2420 வந்து ஸ்டாப் லாஸாக, 400 ஸ்டாப் லாஸாக வச்சிங்களேன். ஸோ 150 பாயிண்ட்டு, 150-160 பாயிண்ட்டை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் கண்டினியூ ஹோல்டிங். இப்போ இந்த பர்டிகுலர் நியூஸு, அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு வந்த நியூஸ் வந்து இட் வாஸ் அ பாசிட்டிவ் நியூஸ். இன்டர்நேஷ்னல் ஏற்கனவே பை பண்ணியிருந்தாரு. நான் 36% ப்ராஃபிட்டில் உட்காந்துட்ருக்கேன். ஸோ இன்னமும் பை பண்ண போகிறேன்னு சொன்னதில் தூக்கிட்டு போச்சு. 1. 2வது, அதானிக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. அவங்களோட பழைய கடன்கள் எல்லாமே வந்து கணக்கு காட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. லிவரேஜ் நிறையா இருக்குதுன்னு சொன்னது, அந்த லிவரேஜ் எல்லாமே சரிப்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. 1. 2வது, இஸ் இட் அ பாசிட்டிவ் ஜெஸ்டர்னு கேட்டால் எஸ்ன்னு சொல்லணும். 3வது, ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி வந்து செபி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் டைம் கொடுங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு செபிகிட்ட வந்து எந்த விதமான நெகட்டிவ் நியூஸும் கிடையாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ. வி வில் வெயிட் ஃபார் செபி ரிப்போர்ட். இப்போ ஃபர்தர் அப்சைடு எங்கே இருக்குது? சம்வேர் க்ளோஸ் அபவுட் 2600க்கு மேலே வந்து ஃபர்தர் பைக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு பெரிய வால்யூமோட மேலே போயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து நான் சொன்ன அந்த 2400-420 இந்த லெவலை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சால் பை பண்ணலாம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து அதானி போர்ட். அதானி போர்ட் அந்த பேட் நியூஸ் வந்தப்போ ஆல்மோஸ்ட் 400 லெவலில் போச்சு. இப்போ 400லேருந்து 800 டபுள் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ட்ரெண்ட் லைன் நான் போட்டுக்கிறேன்னு, சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 900ன்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹை இருக்குது, பட் 900ன்னு வச்சுக்கலாமே. அந்த 900 ஒரு 820 890 அந்த லெவலை உடைக்கிற பட்சத்தில் பெருசாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மந்த்லி லெவலை உடைக்கும் போது பெருசாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 1. 2வது, இந்தியாவோட பொருளாதாரம் எங்கே நிற்குது? நம்ம வந்து பயங்கரமான பொருளாதாரத்தில் பயங்கரமான லெவலில் வந்து நின்றுட்டுருக்கோம். அடுத்த ஒரு 6-7 வருஷம் வேறு லெவலில் நம்ம போய் இருக்க போகிறோன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், யாருமே சொல்ல வேணாம். ஸோ பொருளாதாரம் நல்லா பண்ணுதுன்னு சொன்னால் நம்ம எக்ஸ்போர்ட் எங்கேருந்து நடக்கும்? துறைமுகம்தான். 2 இடத்துல இருந்தால் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். 1 சீ போர்ட்டு, இன்னொன்று வந்து ஏர்போர்ட்டு. அதானி 2மே வச்சிட்டு இருக்கான். ஏர்போர்ட் பூரா அதானி என்டர்பிரைஸ்க்குள்ளே இருக்குது. இன்னும் அதை வந்து லிஸ்டிங் பண்ணல. லிஸ்டிங் பண்ணால் உங்களுக்கு தெரியும், வேல்யூ அன்லாக்கிங்கிறாங்களே. இப்போ எப்படி ரிலையன்ஸ் ஜியோ பண்ணிச்சோ, எப்படி ஐடிசி பண்ணாங்களோ, அது மாதிரி என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து வேல்யூ அன்லாக்கிங் சொல்லிட்டு அதானி என்டர்பிரைஸில் இருக்கிற ஏர்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. செம்ம காசு. 1. 2வது வந்து துறைமுகம். துறைமுகம் அதானி போர்ட்டை இருக்குது. இன்றைக்கி வந்து மேஜர் சீ போர்ட் பூரா வந்து அதானி கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படி இருக்கும் போதும் டெஃபினட்டாக வந்து ஸ்டாக் எங்கே போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ
லாங் டேர்முக்கு நீங்கள் வாங்கி போட்டுட்டு மறக்கணும்னு நினச்சால் டெஃபினட்டாக வந்து மறந்து உட்காரலாம். எலெக்ஷன்லாம் வந்து எல்லாம் கதையும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த இவங்க வந்து மோடி சப்போர்ட் பண்ணுறாங்க, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த கதைக்கே நம்ம வந்து போக வேணாம். மீதி உள்ள ஸ்டாக்ஸை வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக பாருங்கள்.